ஓம் சாந்தி. ஜூலை 3, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, கலங்கிடார் அதாவது இகழப்பட்டு பின்னர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கு உங்களின் ஸ்திதியை ஆட்டி அசைக்க முடியாததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு உங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுகின்றதோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கிதர் ஆகுவீர்கள். கேள்வி: தந்தையின் கட்டளை என்ன? எந்த பிரதான கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கிறீர்கள்? பதில்: தந்தையின் கட்டளை: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவருடனும் எவ்வித முரண்பாடுகளையும் கொண்டிருக்க கூடாது. அமைதியாக இருங்கள். நீங்கள் கூறுவதை எவராவது விரும்பாவிட்டாலும் மௌனமாக இருங்கள். ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்யாதீர்கள். உங்களுக்குள் தீய ஆவிகள் எதுவும் இல்லாத பொழுதே நீங்கள் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். நீங்கள் கசப்பான வார்த்தைகளை பேசாது விட்டால் இனிமையாக பேசுவது உங்கள் வாழ்க்கை முறை ஆகிவிடும். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகின்றார். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பீர்களாக. இதுவே நிச்சயமாக முதலாவதாக கூறப்பட வேண்டும். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓர் எச்சரிக்கையாகும். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தாய் என்று கூறும் பொழுது ஆத்மாவையே பார்க்கின்றேன். ஷரீரம் ஒரு பழைய சப்பாத்தாகும். அது சத்தோப்பிரதான் ஆக முடியாது. நீங்கள் சத்யுகத்தில் சத்தோப்பிரதான் ஷரீரங்களை பெறுவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது சத்தோப்பிரதானம் ஆகின்றீர்கள். ஆனால் உங்கள் ஷரீரங்கள் அதே பழைய ஷரீரங்களே ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் தூய்மையாக வேண்டும். சத்யுகத்தில் நீங்கள் தூய ஷரீரங்களை பெறுவீர்கள். ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையும் ஆத்மாக்களாகிய உங்களையே பார்க்கின்றார். அவர் உங்களை பார்ப்பதனால் மாத்திரம் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக மாட்டீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தொடர்ந்தும் தூய்மையாகுவீர்கள். அது உங்கள் கடமையாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சத்தோப்பிரதான் ஆக வேண்டும். தந்தை அதற்கான வழியை காட்டுவதற்காக வந்துள்ளார். இந்த ஷரீரம் இறுதி வரை பழையதாகவே இருக்கும். இவை ஆத்மாவுடன் தொடர்பு பட்டிருக்கும் வெறும் பௌதீக அங்கங்களே ஆகும். ஓர் ஆத்மா அழகானவர் ஆகும் பொழுது அவர் நற்செயல்களை செய்கின்றார். அங்கே பறவைகளும் விலங்குகளும் மிக நல்லவை. இங்கே பறவைகள் மனிதர்களை கண்டதும் பறந்து விடுகின்றன. அங்கு நல்ல பறவைகள் ஓர் ஒழுங்கு முறையில் உங்களை சுற்றி வட்டமிட்டு பறக்கும். அவை உங்கள் வீட்டிற்கு வந்து வீட்டை அசுத்தம் செய்துவிட்டு பறந்து செல்பவையாக இருக்க முடியாது. இல்லை, அது ஒழுக்கம் நிறைந்த உலகமாகும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது அனைத்தினதும் காட்சிகளையும் காண்பீர்கள். இப்பொழுது பெருமளவு இடைவெளி உள்ளது. சொர்க்கத்தின் புகழ் எல்லையற்றதாகும். தந்தையின் புகழ் எல்லையற்றது என்பதால் தந்தையின் சொத்துக்களின் புகழும் எல்லையற்றதே ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகுந்த போதை கொண்டிருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் சேவை செய்யும் ஆத்மாக்களை நினைவு செய்கின்றேன். அவர்கள் இயல்பாகவே நினைவு செய்யப்படுகிறார்கள். மனமும் புத்தியும் ஆத்மாவிலேயே உள்ளது. நீங்கள் முதற்தரமான சேவை செய்கின்றீர்களா அல்லது இரண்டாம் தரமான சேவை செய்கின்றீர்களா என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இவை அனைத்தையும் நீங்கள் வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் அருங்காட்சியகங்களை கட்டிவிட்டு ஜனாதிபதி, கவர்னர் போன்றோரிடம் செல்கின்றனர். அவர்கள் நிச்சயமாக மிக நன்றாக அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நற்பண்புகளை கொண்டிருக்கின்றனர். ஒருவர் சிறந்த பண்புகளை கொண்டிருக்கும் பொழுது கூறப்படுகிறது, அவர் மிகுந்த நற்பண்புடையவர். சேவாதாரிகள் எப்பொழுதும் மிகவும் இனிமையாகவே பேசுவார்கள்.
அவர்களால் ஒரு பொழுதும் கசப்பான வார்த்தைகளை பேச முடியாது. கசப்பாக பேசுபவர்களில் தீய ஆவிகள் உள்ளன. ஷரீர உணர்வே முதல் இலக்கத்திற்குரியது. அதனைத் தொடர்ந்து மற்ற தீய ஆவிகள் பிரவேசிக்கின்றன. மக்கள் மிகவும் தீய நடத்தையை கொண்டிருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், அந்த அப்பாவிகளை குறை கூற முடியாது. நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்த அதே முயற்சியே செய்ய வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது முழு உலகமும் படிப்படியாக உங்கள் கரங்களினுள், அதாவது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். இது நாடக சக்கரமாகும். அந்த நேரத்தை உங்களுக்கு மிக சரியாக கூறுகிறது. சொற்ப காலமே எஞ்சி உள்ளது. அவர்கள் ஒரு நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அந்நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தி விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் மத்தியில் தொடர்ந்தும் சண்டையிடுகிறார்கள். இல்லாது விட்டால் அவர்களின் போர் கருவிகள் போன்றவற்றை யார் வாங்குவார்கள்? அதுவும் அவர்களின் வியாபாரமே ஆகும். நாடகத்திற்கு ஏற்ப அது அவர்களின் புத்திசாலித்தனமாகும். அவர்கள் இங்கும் அனைத்தையும் துண்டு துண்டாக பிரித்து விட்டார்கள். ஒரு பகுதியினர் கூறுகின்றனர், அந்த காணி சரியாக பகிர்ந்தளிக்கப்படாததால் இந்த நிலத்துண்டை நாங்கள் பெற வேண்டும். இந்த பக்கத்தில் அதிகளவு நீர் பாய்வதுடன் அதிகளவு நிலப்பகுதியும் உள்ளது. இந்த பக்கத்திலோ சிறிதளவே நீர் உள்ளது. அவர்கள் இவ்விதமாக தங்கள் மத்தியில் சண்டையிடுகின்றனர். பின்னர் உள்நாட்டு யுத்தம் ஏற்படுகிறது. பெருமளவு சண்டை இடம்பெறுகிறது. நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகும் பொழுது அவதூறுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது கலங்கிதார் ஆகின்றீர்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். பாபாவை போன்றே நீங்களும் அவதூறு செய்யப்படுகின்றீர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பது அந்த அப்பாவிகளுக்கு தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 84 பிறவிகளின் விஷயம் மிக இலகுவானது. நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகி பின்னர் பூஜிக்கப்படுகின்றீர்கள். ஒருவரின் புத்தியால் எதனையும் கிரகிக்க முடியாது விட்டால் அது நாடகத்தில் அவரது பாகம் எனப்படுகிறது. அதற்கு எவராலும் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் தலையை மோதிக்கொண்டாலும் அவரால் மேலே ஏற முடியாது. அவர் முயற்சி செய்ய தூண்டப்படுகின்றார். எனினும் அவருக்கு அதற்கான பாக்கியம் இல்லை. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அனைவரும் அதற்கு தேவைப்படுகின்றனர். நீங்கள் இவ்விதமாக சிந்தித்து மௌனமாக இருக்க வேண்டும். எவருடனும் எவ்வித முரண்பாடும் இருக்கக்கூடாது. நீங்கள் அன்புடன் விளங்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் அந்தஸ்து மேலும் குறைந்துவிடும். ஆத்மாவே கேட்கின்றார். சில நேரங்களில் நீங்கள் எவருக்காவது நல்லதை கூறினாலும் அவர் அமைதியற்றவர் ஆகிவிடுவார். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவரை தனியாக விட்டுவிட வேண்டும். ஒருவர் அத்தகையவராயின் அவர் மற்றவர்களையும் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அது இறுதி வரை தொடரும். நாளுக்கு நாள் மாயை மேலும் மேலும் கடுமையாகி விடுவாள். மாயையும் ஒரு மகாரத்தியாகி மகாரத்திகளுடன் சண்டையிடுவாள். மாயையின் புயல்கள் வரும்பொழுது தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியை விருத்தி செய்யுங்கள். நீங்கள் முற்றிலும் ஆட்டி அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். மாயை உங்களை தொந்தரவு செய்வாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எனினும் நீங்கள் பயப்படக்கூடாது. கலங்கிதார் ஆகப் போகின்றவர்கள் அவதூறு செய்யப்படுவார்கள். எனினும் நீங்கள் அதனை குறித்து குழப்பமடையக்கூடாது. இது தூய்மைக்கான விஷயம் என்பதால் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எதிராக எதனையும் அச்சிட முடியும். அப்பாவிகள் துன்புறுத்தப்படுவார்கள். அக்காசூர், பக்காசூர் என அசுரர்களின் பெயர்கள் உள்ளன. புட்னா, சூர்பனகை போன்ற பெண் அசுரர்களின், அதாவது அரக்கிகளின் பெயர்களும் உள்ளன. முதலில் குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் புகழை கூற வேண்டும். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. படைப்பிவரனதும் படைப்பினதும் ஞானமே கல்வியாகும். இதன் மூலமாக நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாகவும் பூகோளத்தை ஆட்சி செய்பவர்களாகவும் ஆகின்றீர்கள். அணிகலன்களும் உங்களுக்குரியவையே ஆகும்.
எனினும் பிராமணர்களாகிய நீங்கள் முயற்சியாளர்கள். இதனாலேயே இந்த அணிகலன்கள் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன போன்ற விஷயங்களை வேறு எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. ஆத்மா எங்கிருந்து வந்தார், ஆத்மா எவ்வாறு ஷரீரத்தை விட்டு நீங்குகின்றார், சில நேரங்களில் கண்களின் மூலமாக வெளியேறுவதாகவும், சில நேரங்களில் நெற்றியின் மூலமாக வெளியேறுவதாகவும், சில நேரங்களில் மண்டையோட்டின் மூலமாக வெளியேறுவதாகவும் கூறுகிறார்கள். எவராலுமே இதனை அறிந்து கொள்ள முடியாது. ஆத்மா தந்தையின் நினைவில் இருந்தவாறு ஷரீரத்தை நீக்குவார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்துடன் தந்தையிடம் செல்ல வேண்டும். பாம்பின் உதாரணத்தை போன்று நீங்கள் பழைய ஷரீரத்தை சந்தோஷத்துடன் நீக்க வேண்டும். விலங்குகளிடம் உள்ள விவேகம் மனிதர்களிடம் இல்லை. அந்த சந்நியாசிகள் வெறுமனே அந்த உதாரணங்களை கொடுக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் பூச்சிகளை மாற்றுகின்ற ரீங்காரமிடம் வண்டுகளைப் போன்று ஆக வேண்டும். நீங்கள் மனித பூச்சிகளாகி அவர்களை மாற்ற வேண்டும். நீங்கள் வெறுமனே உதாரணத்தை கொடுக்காது நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவதனால் உங்களுக்கு உள்ளார்ந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். அந்த மக்கள் ஆஸ்தியை பற்றி அறிய மாட்டார்கள். அனைவரும் அமைதியை பெறுகின்றனர். அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்கின்றனர். தந்தையை தவிர வேறு எவராலுமே அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள முடியாது. நீங்கள் இதனையும் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் துறவற பாதையை சார்ந்தவர்கள். பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். தந்தை இல்லற பாதையை உருவாக்குகின்றார். உங்களால் சத்தியுகத்திற்கு செல்ல முடியாது. நீங்கள் இந்த ஞானத்தை எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாது. இது மிக ஆழமான விஷயமாகும். முதலில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆல்பா பீட்டா பற்றிய பாடத்தை விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், உங்களுக்கு இரு தந்தையர் உள்ளனர். ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவர், லௌகீக தந்தை. மற்றவர் எல்லையற்ற ஒரே ஒருவராவார். நீங்கள் ஒரு லௌகீக தந்தையிடமிருந்து விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுக்கின்றீர்கள். பெருமளவு துன்பம் பெறப்படுகிறது. சத்யுகத்தில் அளவற்ற சந்தோஷம் உள்ளது. அங்கு பிறப்பு வெண்ணெயை போன்று சீரானதாக இருக்கும். அங்கு துன்பத்திற்கான கேள்விக்கே இடமில்லை. அது சொர்க்கம் எனப்படும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். முதலில் சந்தோஷமும் பின்னர் துன்பமும் உள்ளது. முதலில் துன்பமும் பின்னர் சந்தோஷமும் என கூறுவது தவறாகும். புதிய உலகமே முதலில் ஸ்தாபிக்கப்படுகிறது. பழைய உலகம் ஸ்தாபிக்கப்படுவதில்லை. எவராவது பழைய கட்டிடத்தை கட்டுவார்களா? ராவணன் புதிய உலகில் இருக்க முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் இந்த வழிமுறைகள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் கொண்டிருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அவர் எவ்வாறு அதனை கொடுக்கின்றார்? வாருங்கள், நாங்கள் அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். இதனை விளங்கப்படுத்துவதற்கான வழிமுறைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். அத்துடன் துன்ப பூமியில் நிலவும் துன்பத்தின் வகைகளை பற்றிய காட்சி ஒன்றையும் அவர்களுக்கு கொடுங்கள். இங்கு பெருமளவு துன்பம் உள்ளது. அது அளவற்றது. அதன் சரியான பெயர் துன்ப பூமி என்பதாகும். எவருமே அதனை சந்தோஷ பூமி என்று அழைக்க முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் சந்தோஷ பூமியிலேயே இருக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆலயமும் சந்தோஷ பூமி என்றே அழைக்கப்படுகிறது. அவர் சந்தோஷ பூமியின் அதிபதியாக இருந்தார். அவர் இப்பொழுதும் ஆலயங்களில் பூஜிக்கப்படுகின்றார். இந்த பாபா இப்பொழுது லக்ஷ்மி நாராயணனின் ஆலயத்திற்கு செல்வாராயின் அவர் கூறுவார், ஓஹோ, நான் அவ்வாறு ஆகப் போகின்றேன். அவர் இப்பொழுது அவர்களை பூஜிப்பதில்லை. அவர் முதலாம் இலக்கத்தவர் ஆகின்றார். எனவே இரண்டாவதாக அல்லது மூன்றாவதாக உள்ளவர்களை அவர் பூஜிக்க மாட்டார். நான் சூரிய வம்சத்தவராக ஆகின்றேன். மக்கள் இதனை அறிய மாட்டார்கள். அவர்கள் அனைவரையும் கடவுளென அழைக்கின்றனர். பெருமளவு இருள் சூழ்ந்துள்ளது.
நீங்கள் மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றீர்கள். அதற்கு காலம் எடுக்கும். முன்னைய கல்பத்தில் எடுத்த அதே அளவு காலமே எடுக்கும். எதற்குமே அவசரப்படக்கூடாது. உங்கள் தற்போதைய பிறவி வைரம் போன்றது. தேவர்களின் பிறவியை வைரம் போன்றது என கூற முடியாது. அவர்கள் இறை குடும்பத்தில் இல்லை. இது உங்கள் இறை குடும்பமாகும். அதுவோ உங்கள் தெய்வீக குடும்பமாகும். இவை அத்தகைய புதிய விஷயங்களாகும். ஒரு மூட்டை மாவில் ஒரு துளி உப்பு இருப்பதை போன்றே கீதையில் உள்ளது. மக்கள் கிருஷ்ணரின் பெயரை புகுத்தியதன் மூலம் அத்தகையதோர் தவற்றை செய்துவிட்டனர். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் தேவர்களை தேவர்கள் என்றே அழைக்கின்றீர்கள். அவ்வாறாயின் கிருஷ்ணரை ஏன் கடவுளென அழைக்கின்றீர்கள்? விஷ்ணு யார்? நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் எவ்வித ஞானமும் இன்றி தொடர்ந்து வழிபாடுகளை செய்கின்றனர். தேவர்களே அதி புராதனமானவர்கள். முன்னர் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அனைவரும் சத்தோ ரஜோ தமோ நிலைகளின் மூலமாக சென்றாக வேண்டும். இந்நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு பல கருத்துகள் விளங்கப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் பேட்சை உபயோகித்து மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் தந்தையையும் உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியரையும் நினைவு செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் மாயையுடன் அத்தகையதோர் கயிறு இழுத்தல் போட்டி இடம்பெறுகிறது. மிக சிறந்த கருத்துகள் பல தொடர்ந்தும் வெளிப்படுகின்றன. நீங்கள் எதனையும் கேட்காது விட்டால் எவ்வாறு உங்களால் அந்த கருத்துக்களை எடுத்துரைக்க முடியும்? பொதுவாக மகாரத்திகள் சுற்றுலா செல்லும் பொழுது அவர்கள் முரளியை தவற விடுகின்றனர். அவர்கள் பின்னர் அதனை வாசிப்பதும் இல்லை. அவர்கள் நிறைவாக இருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் அத்தகைய ஆழமான விஷயங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் அவற்றை கேட்டு கிரகிக்க வேண்டும். நீங்கள் எதனையும் கிரகிக்காது விட்டால் பலவீனமாக இருப்பீர்கள். பல குழந்தைகள் ஞான கடலை கடைந்து மிக சிறந்த கருத்துக்களை கூறுகின்றார்கள். அவர்கள் தங்கள் ஸ்திதிக்கு ஏற்ப கருத்துக்களை பிரித்தெடுப்பதை பாபா பார்க்கின்றார். அவர் ஒரு பொழுதுமே உரைக்காத கருத்துக்களை சேவாதாரி குழந்தைகளால் பிரித்தெடுக்க கூடியதாக உள்ளது. அவர்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல நல்ல கருத்துகள் சஞ்சிகைகளிலும் பிரசுரிக்கப்படுகின்றன. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தை உங்களை மிக மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். பாடலில் கூறப்படுகிறது, முழு உலகமும் உங்கள் கரங்களில் கட்டுப்பாட்டில் இருக்கும். எவராலும் அதனை உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணன் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். நிச்சயமாக தந்தையே அவர்களுக்கு அதனை கற்பித்திருக்க வேண்டும். அவர்கள் எவ்வாறு அந்த ராஜரீக அந்தஸ்தை பெற்றார்கள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்தலாம். ஆலய மத குருமார்கள் இதனை அறிய மாட்டார்கள். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் சர்வ வியாபி அல்ல என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். அவர்களிடம் கூறுங்கள், இந்த நேரத்தில் 5 தீய ஆவிகளும் சர்வ வியாபிகளாக உள்ளன. இந்த விகாரங்கள் ஒவ்வொருவரிலும் உள்ளன. மாயையின் 5 தீய ஆவிகள் உள்ளன. மாயை சர்வ வியாபி ஆவாள். கடவுளை சர்வ வியாபி என நீங்கள் கூறுகின்றீர்கள். அது தவறாகும். கடவுள் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? அவர் உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். அவர் முட்களை மலர்களாக்குகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஒருவர் அமைதியின்மையை பரப்பினால் அல்லது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தால் நீங்கள் மௌனமாக இருங்கள். எதை பற்றியாவது எச்சரிக்கப்பட்ட பின்னரும் சிலர் தங்களை சீர்திருத்திக் கொள்ளாது விட்டால் அது அவர்களின் பாக்கியமே என்று மாத்திரமே உங்களால் கூற முடியும்.
ஏனெனில் ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. 2. ஞான கடலை கடைந்து புதிய கருத்துக்களை பிரித்தெடுப்பதன் மூலம் சேவை செய்யுங்கள். தந்தை தினமும் உங்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஆழமான விஷயங்களை என்றுமே தவறவிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தூய்மையை இலகுவாக உங்களின் ஆதியான, அனாதியான, விசேஷமான நற்குணமாக ஆக்குவதன் மூலம் ஒரு பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா ஆகுவீர்களாக. பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா ஆகுவதற்கான விசேஷமான அடிப்படை தூய்மையாகும். எந்த அளவிற்கு அதிகமாக சகல வகையான தூய்மையையும் நீங்கள் கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு வழிமுறையிலும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். ஆதியாகவும் அனாதியாகவும் தூய்மையை ஒரு விசேஷமான நற்குணமாக ஒழுங்குமுறையுடன் ஏற்றுக்கொள்பவர்கள் ஒழுங்குமுறையாக பூஜிக்கப்படுவார்கள். தமது தூய மனோபாவம், தூய பார்வை, தூய அதிர்வலைகளை வைத்திருப்பதுடன் தமது கனவுகளிலேனும் துண்டிக்கப்படாத தூய்மையை கொண்டிருந்த வண்ணம் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஞானமற்றவர்கள் ஆத்மாக்களுடன் தொடர்பில் வந்து அவர்களின் உறவு முறைகளையும் தொடர்புகளையும் சரியாக நிறைவேற்றுபவர்களே ஒழுங்குமுறையுடன் பூஜிக்கப்படுவார்கள். ஸ்லோகம். புற உலகில் வாழும் பொழுது ஓர் அவ்யக்த தேவதையாக சேவை செய்யுங்கள். அப்பொழுது உலக நன்மை என்ற பணியானது துரித கதியில் நிறைவேறும். ஓம் சாந்தி.